இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் எபிசோட் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். கிறிஸ்துமஸ் ஒரு பண்டிகை மட்டும் கிடையாது, அது ஒரு நம்பிக்கையின் நற்செய்தியா இருக்கு. தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக பரிசாக தந்திருக்கிறார். ஒரு பைபிள் வசனத்தோட நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்குவோம். மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தேவதூதன் யோசேப்பு கிட்ட சொல்ற வசனம்தான் இது. மரியாள் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு தேவதூதன் சொல்றாரு. மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களில் இருந்து அவர் நம்மை ரட்சிப்பார் அப்படிங்கிறதையும் தேவதூதன் சொல்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகராக இருக்கிறார். தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். பைபிளை நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே சாஸ்திரிகள் கிழக்கு திசையிலிருந்து பரிசுகள் கொண்டு வந்து அவரை பார்க்கறத பார்க்குறோம். 3 விதமான பரிசுகளை அவங்க கொண்டு வராங்க. தங்கம், தூபவர்க்கம், வெள்ளைப்போளம். இந்த 3 பரிசுகளையும் அந்த சாஸ்திரிகள் கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அவங்க படைக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை பற்றிய ஒரு கிறிஸ்துமஸ் பாடலை தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. சாஸ்திரிகள் என்ன பரிசுகள்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் எப்படி அவங்க பணிந்து வணங்கினார்கள், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நாளில் நாமும் கூட அவருக்கு பரிசுகளை தர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஆராதனையை, நம்முடைய மகிமையை நாம் அவருக்காக தர வேண்டும். இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை தான் நம்ம கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அவர் பிறந்தார். நமக்காகவே அவர் மரணித்தார். 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இப்போ நம்ம சந்தோஷ் சிங் அவங்கள சந்திக்க போகிறோம்.
இவங்களுக்கு கிறிஸ்மஸ் ஒரு பண்டிகையாக மட்டும் இல்லை, அன்பிற்கான ஒரு நற்செய்தியாக இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. வாங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு எப்படி தெரியும்னா, எங்கள் அம்மாவோட பர்த்டே டிசம்பர் 25ஆம் தேதி. அதனால ஒவ்வொரு வருஷமும் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு மெழுகுவத்தி ஏற்றுவார். அப்புறம் சின்னதாக ஒரு கேக்கை வாங்கி இயேசு கிறிஸ்துவோட சர்ச்சில் நாங்கள் என் அம்மாவுக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த நாளில் ஊட்டுவோம். அதாவது எங்கள் அம்மாவும் அதே நாளில் தான் பிறந்தாங்க. இதனால எங்கள் அம்மா இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் ஆன கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிறந்ததில் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் அவர் கிறிஸ்மஸ் அன்றைக்கு சர்ச்சுக்கு போன போது சந்தோஷுக்கு கிறிஸ்துமஸ் உடைய உண்மையான அர்த்தம் என்ன என்பது புரிந்தது. இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தாரு? இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கான காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து எல்லா மனிதர்களுக்காக, அவங்களோட பாவங்களுக்காக, இந்த உலகத்துல நம்மளை காப்பாத்துறதுக்காக, நரகத்திலிருந்து காப்பாத்துறதுக்காக, நம்மளை ரட்சிக்க தேவனா இருந்து மனித ரூபத்துல வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு பாதையை காட்டவே பிறந்தாரு. சந்தோஷ் பலமுறை இயேசு கிறிஸ்துவை பற்றி கேட்ட பிறகும் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு இயேசு கிறிஸ்துவின் அவசியம் இருப்பதை பற்றி அவர் எப்போதும் யோசித்து பார்த்ததில்லை. ஒரு நாள் என் ஃப்ரெண்ட்ஸோட கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன். நான் கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருந்தப்போ சில பேர் அங்கே ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்தாங்க. அப்போ எங்களை பார்த்து அவங்க சொன்னாங்க, இங்கே நீங்கள் கிரிக்கெட் விளையாடுறத நிறுத்துங்க, இந்த இடத்துல ஒரு கூட்டம் நடக்க போகுது. அங்கே கூட்டத்தில் போதகர் வசனம் சொல்லிட்டு இருந்தப்போ பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை பற்றி விளக்கம் சொன்னார். அது யோவான் அதிகாரம் 3 வசனம் 16 ஆகும். அதில் எழுதப்பட்டிருப்பது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனமானது நம்மோட தேவன் தன்னோட ஒரே மகன் மேல இவ்வளோ அன்பை வச்சிருக்காரு. அவரு தன்னோட இயேசு கிறிஸ்துவ, அதாவது தன்னோட மகனை நமக்காக கொடுத்தாரு. இதன் மூலமா அவர் எல்லாரும் பரிபூர்ண வாழ்க்கையை வாழணும்னு விரும்பினாரு. சந்தோஷ் தனக்கு ஒருவரால் பரிசாக வழங்கப்பட்ட பைபிளை படிக்க ஆரம்பித்தார். இறுதியில் அவர் தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்து விட்டார். எனக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குமோ அவ்வளோ நேரம் பைபிள் படிப்பேன். நான் எதெல்லாம் படிக்கிறேனோ அது எல்லாத்தையும் எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன். அதை எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவாங்க. இப்படிதான் இயேசு கிறிஸ்துவை பற்றின உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட பேசக்கூடிய தேவன் ஒருத்தர் இருக்காருன்றது எனக்கு புரிஞ்சுது. நான் பைபிள் படிக்க ஆரம்பிச்ச உடனே நான் செஞ்ச எல்லா பாவங்களையும், நான் தெரியாம செஞ்ச எல்லா பாவங்களையும் தேவன் என் கண்ணு முன்னாடி காட்டினாரு. நான் ஜபத்தின் மூலமா என் பாவங்களை நான் இயேசு கிறிஸ்துவ முன்னாடி ஒத்துக்கிட்டேன். சந்தோஷ் தன்னுடைய தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆண்டவர் அவரை நற்செய்தியை பிரச்சாரம் செய்வதற்காக முழு நேர ஊழியத்திற்காக அழைத்தார். நான் வேலையை விட்டதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருந்துச்சு. அந்த சமயத்துல தேவன் எனக்கு உதவியா இருந்தாரு. ஆனா தேவனோட அனுகிரகத்தால நான் 3 வருஷமா தேவனுக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு வரேன். தனக்கு கிறிஸ்துமஸ் பற்றிய உண்மையான அர்த்தம் புரிந்ததை நினைத்து அவர் மிகவும் சந்தோஷப்படுகிறார். அவர் அந்த சந்தோஷத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டும் வருகிறார். கிறிஸ்மஸ்ன்றது வெறும் மெழுகுவத்தியை பகிர்ந்துக்கிறதோ விளக்குகளால அலங்கரிக்கிறது மட்டும் இல்லை. இது எல்லாமே உடல் ரீதியானது. ஆனா ஆவிக்குரிய வகையில இயேசு கிறிஸ்து எனக்கு தேவை. என் ஆத்மாக்கு ரட்சிப்பை கொடுக்கறதுக்காக இயேசு கிறிஸ்து தான் எனக்கு ஒரு வழியா இருக்காரு. நன்றி சந்தோஷ் சிங், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. நீங்கள் கிறிஸ்மஸருடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டீங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவிடத்தில் மட்டுமே அந்த ரட்சிப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பரிசா இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம கோட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்க்குறோம். அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏதாவது ஒரு துறையில் ரொம்ப பெரியவராக இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம கோட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதற்கு பைபிள்லேருந்து நான் உங்களுக்காக ஒரு விளக்கத்தை சொல்கிறேன். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், தேவன் இந்த உலகத்தை நேசிக்கிறார். அதனால அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அதாவது எந்த ஒரு அழிவும் ஏற்படாமல் நித்திய ஜீவனை பெறுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு தருகிறார். அப்படிப்பட்ட இயேசுவை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பரிசாக ஏற்றுக்கொள்ளுங்கள்.
அவர் நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை தருகிறார். உங்களுக்கு இதுவரைக்கும் இயேசுவை பற்றி தெரியாது, அதை பற்றி நான் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இரட்சகராக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இயேசுவிடத்தில் பேச ஜெபம் அவசியம். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். ஜெபத்தில் தான் நாம் அவருடன் பேச முடியும், அவர் பேசுவதை நம்மால் உணர முடியும். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இந்த கிறிஸ்மஸ்ல உங்க சில்ட்ரனுக்கும் கிராண்ட் சில்ட்ரனுக்கும் சிப்லிங்ஸ்க்கும் சூப்பர் புக் குட்டீஸ் பரிசளியுங்க. சூப்பர் புக் மர்ச்சன்டைஸ்ல நீங்க வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் உங்களுக்கு 25% ஆஃபர் கொடுக்கறாங்க. இப்பவே www.cbnindia.org ல ஷாப்பிங் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் எபிசோட் பார்த்துட்டு இருக்கோம். 2000 வருஷங்களுக்கு முன்னாடி பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு பரிசாக இப்போ இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதற்கான பதிலை நான் என்னுடைய வாழ்க்கையிலே சொல்ல முடியும். என்னுடைய வாழ்க்கையிலே சண்டை சச்சரவுகள், ஒரு மோசமான சூழ்நிலை இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட போது அந்த சூழ்நிலை எல்லாமே மாறி எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக மாறியது. நீங்களும் அந்த ஜீவனுள்ள தேவனை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக மாறும். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது ஒரு பஞ்சாபி நாட்டுப்புற பாடலை பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமா இதை பாடுறாங்க. வாங்க பார்ப்போம். शब्द खुदा बंदा ये तारी होके आया, शब्द खुदा बंदा ये तारी होके आया, शब्द खुदा बंदा ये तारी होके आया। मरियम कोल फरिश्ता लेके खबर खुशी दी आया, फजल होया है तेरे तेरा सोने करम कमाया, उच्चियां शाना वाले रब ने तेरा मान बदाया, बख्शण हारे नू रब तेरी चोली पाया, बख्शण हारे नू रब तेरी चोली पाया, बख्शण हारे नू रब तेरी चोली पाया। केटा चार दे पे अयाली दूध पे काम सुनाया, शहर दाऊद दे बैतलहम विच चरनी डेरा लाया, करके गम दे दूर हनेरी राह नूर सुनाया, दाता मुक्ति दा अज मुक्ति लेके आया, दाता मुक्ति दा अज मुक्ति लेके आया, दाता मुक्ति दा अज मुक्ति लेके आया। ओंदी कुड़िए जांदी कुड़िए नीव जाओ मैदान करो जोड़ा वे ओना मेरे यीशु नासरी, यीशु कोला खोजे वाल विच मोड़ा
भंगड़ा पाया जन्मदिन यीशु दा असी चावा नाल मनाया जन्मदिन यीशु दा असी चावा नाल இந்த பஞ்சாபி நாட்டுப்புற பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நீங்க நல்லா ஆடி பாடி இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாளை கொண்டாடும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எங்களுக்குமே அதை பார்க்கும்போது ஒரு உற்சாகமா இருக்குது. இந்த பாடலை நீங்க மறுபடியும் பார்க்கணும், உங்க நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலை வந்து பாருங்க. உங்க நண்பர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு நீங்க நிம்மதி இல்லாத வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? திருப்பு முனையா இருந்துகிட்டு உங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்கா? இல்ல குழப்பங்கள்ல நீங்க மூழ்கி இருக்கீங்களா? இந்த அனைத்து விஷயங்களுக்காகவும் நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம். நீங்க இப்பவே ஆல் இந்தியா பிரேயர் லைனுக்கு கால் பண்ணுங்க. நம்பர் 9910401010. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் எபிசோட பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு உற்சாகமான அந்த கிறிஸ்மஸ் நாளில் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஆராதிக்கும் போது துதிக்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி ஜெபிக்கும் போதும் அந்த வல்லமையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாதவங்களா இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தை தந்ததற்காக நன்றி அப்பா. இந்த நேரத்தில் யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை பாரும் அப்பா. அப்பா, இந்த விசேஷமாக இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரையும் பேர் பேராக சந்தித்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாங்கப்பா. அவர்கள் குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை தாங்க கர்த்தாவே. அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஆசீர்வாதங்களை தாங்கப்பா. நீர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்தனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். லூக்கா 2:13 மற்றும் 14. பயப்பட வேண்டாம், உங்களுக்கு இரட்சகர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், நம்முடைய இரட்சகர் பார்த்து கொள்வார். இந்த சந்தோஷமான கிறிஸ்மஸ் நாளில் வாலிபர்கள்லாம் இணைந்து ஒரு பாடல் பாடினா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு இனிமையான கிறிஸ்மஸ் பாடலை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். आज मन कहवा दो स्वर्ग त्याजीने धरती पर उतर्यो थयो आनंद आनंद अपार रे आज
आज मन कहवा दो थयो आनंद आनंद अपार रे आज मन कहवा दो प्रभु ईसु तणा जीवन ना गीत मन गावा दो एना जीवन तणी सुवार्ता आज मन कहवा दो जनों ने आंखों दीधी तेणे अपंगता ने दूर की दी तेणे अंध जनों ने आंखों दीधी तेणे अपंगता ने दूर की दी तेणे मृत्यु ने आपी हार रे आज मन कहवा दो तेणे मृत्यु ने आपी हार रे आज मन कहवा दो प्रभु ईसु तणा जीवन ना இளைஞர்கள் பாடிய அந்த கிறிஸ்துமஸ் பாடலை நாம் பார்த்தோம். ரொம்ப உற்சாகமா இருந்தது. இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் தந்த ஒரு விலை உயர்ந்த பரிசு அப்படின்னு இன்னைக்கு நீங்க புரிஞ்சிருப்பீங்க. பொதுவாகவே நம்ம வாங்கின பரிசு, நம்ம கொடுக்குற பரிசு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனும் பரிசு உங்கள் வாழ்நாள் முழுக்க அவர் உங்களுடனே கூட இருக்கிறார். ஏற்றத்திலும் இரக்கத்திலும் இங்கு எந்த நிலையில் இருந்தாலும் அவர் உங்கள் கூடவே இருந்து உங்களை வழிநடத்தி செல்கிறார். அப்படிப்பட்ட பரிசை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும். நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ளுவீர்கள். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நாங்கள் மறுபடியும் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you. காற்று வீசும் நேரமது மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளையது மாந்தரும் கதரும் நேரமது குளிர் காற்று வீசும் நேரமது
விலக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போலும் தூபாவர்க்கும் மல்லி சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே.